இன்னைக்கு நாங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம். சூப்பரா இருந்துச்சு அந்த ஏரியா. காலையிலேயே போயிட்டோம். 9 மணிக்கெல்லாம் போயிட்டு, அங்கேயே குளிச்சுட்டு, ட்ரெஸ் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு, சாமி தரிசனம் பார்க்க போயிட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு உள்ள உள்ள அந்த இதெல்லாம் சுத்தி பார்த்தோம். அந்த தேரு, அலங்காரம் அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, வெளியில வந்து பூ வாங்கிக்கிட்டு, திரும்ப போய் உள்ள சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு, கிளம்பலான்ட்டு கிளம்ப போம்போது, பஸ்ஸு கொஞ்சம் லேட்டா ஆகும்னாங்க. சரி என்ன பண்ணலாம்? சரி இப்படியே சுத்தி பார்க்கலாம். அந்த ஏரியா நல்லா இருக்கே! அப்படின்ட்டு, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். கோயில்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனோம். அப்படியே வயக்காடு இதெல்லாம் இருந்துச்சு. வயக்காடு, வீடு அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அழகா இருந்துச்சு அந்த ஏரியா. அது தண்ணி அங்கனைக்கு அங்கன தண்ணி. நாத்து பாசனம் உள்ள ஏரியானால அந்த சைடு எப்போதுமே வாய்க்கால்லலாம் தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ மழை பெஞ்சிருக்கும் போல நைட்டு. அதனால அந்த ஏரியா சூப்பரா இருந்துச்சு. நடவெல்லாம் போட்டிருந்தாங்க. நாத்தாங்கால் பாவி, இந்த சைட்லாம் நடவு. அந்த சைடு இருந்தா பாருங்களேன் தண்ணி, வாய்க்கா, மரம், மட்டை அப்படியே பசுமையா இருந்துச்சு. எங்க ஏரியாலாம் அப்படி இருக்காது. அதனால எனக்கு இத பார்க்கையில ஒரு ஆச்சரியமா நல்லா இருக்கே! அப்படின்னு தோணுச்சு. அத சுத்தி பார்த்துட்டு வந்தோம். வரும்போதே ஒரு தோப்புக்குள்ள ஒரு வீடு இருந்துச்சு. அதுவும் நல்லா தென்னங்கீத்து போட்டு இப்போலாம் யார் தென்னங்கீத்து போட்டு இது பண்ணியிருக்கா? அவங்க வந்து அப்போ உள்ளத அப்படியே வச்சுருக்காங்க. சூப்பரா இருக்கு. கீத்து போட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாவே மரம், மட்டை. ஒவ்வொரு கொல்லைக்கு ஒரு வீடு தான் இருக்கு தள்ளி தள்ளி. அதோட பஸ் வந்துருச்சு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா, போற வழியில பார்த்தீங்கன்னா, மரம், செடி, கொடின்னு அப்படியே குளிர்ச்சியா இருந்துச்சு. அங்கனைக்கு அங்கன குளம். குளத்துல தண்ணி. அது ஓடாதனால அதெல்லாம் பாசம் படிஞ்சு, அந்த மரத்துக்கும், தண்ணிக்கும் ஒரே கலரா அழகா இருந்துச்சு. நெடுகவே அதே மாரி தான் இருந்துச்சு. தென்னந்தோப்பு, தோப்புக்குள்ள ஒரு ஒரு வீடு, எல்லாம் அழகா தண்ணி, அப்படி பார்க்க அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. பஸ்ஸில் வரையிலேயே பார்த்துக்கிட்டே வந்தோம். காலையில வரும்போது சீக்கிரம் வந்ததுனால நான் சரியா கவனிக்கல. திரும்ப ரிட்டர்ன் போகையில ஃப்ரீயா இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே வந்தேன். சூப்பரான ஊருங்க அந்த ஊரு. அதுக்கப்புறம் நாங்க போய் பஸ் ஸ்டாப்ல போய் ரீச் ஆயிட்டோம். சரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். கும்பகோணம் போய் தான் வரணும். கும்பகோணம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். பஸ் வந்துருச்சு கிளம்பிட்டோம். கிளம்பி போற வழியில தஞ்சை பெரிய கோயில் பார்த்தோம். அதுவும் நல்லா சரி பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது டைம் ஓவர் ஆயிருச்சு. 1:30க்கு மேல உள்ள அலோவ் கிடையாதுன்னு சொன்னாங்க. சரி இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில வரும்போதே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டோங்க. வந்து அடுத்து திருச்சி வந்துட்டோம். திருச்சி வந்ததுக்கப்புறம் ஒரே பசி பாருங்க. சரி என்ன பண்ணலாம் சாப்பிட்டு போயிரலாம் அப்படின்ட்டு நாங்க 3 பேருமே போனோம். திருச்சி பஸ் ஸ்டாப் இப்போ புதுசா கட்டியிருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்டு. உள்ளேயே எல்லாமே இருந்துச்சு. சாப்பாடு, ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே உள்ளேயே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. பார்க்கவும் நீட்டா இருந்துச்சு. பாத்ரூம் வசதி எல்லாமே இருந்துச்சு பாருங்க. பஸ்ஸில வந்த டயர்டுக்கும் அதுக்கும் சரி நம்ம இங்கேயே எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு வாங்கி நானும் பாப்பாவும் சாப்பிட்டோம். எங்க வீட்ல சாப்பிடல. அவங்க வேணான்ட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உள்ளேயே அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் ரிலாக்ஸா ஆயிருச்சு. அந்த டயர்டெல்லாம் இல்ல. கொஞ்சம் ரிலாக்ஸா ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு, அப்புறம் தண்ணிலாம் உள்ளேயே ஆரோ வாட்டர்லாம் அங்கனைக்கு அங்கன வச்சுருந்தாங்க. அதெல்லாம் புடிச்சு கிடிச்சு கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போற வழியிலயும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி மலை, செடி, கொடி அப்படியே பசுமையா இது வந்து விவசாய டைம்ங்கிறதுனால வயக்காடெல்லாம் அப்படியே பச்சை பசேல்னு பார்க்க சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டது மாதிரியே ஒரு டூர் போனது மாரியும் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப நாங்க வந்து ரிட்டர்ன் மதுரை போயிட்டுருக்கோம். போற வழியில தான் நான் அந்த இது பார்த்தேன். சரி அழகா இருக்கே! வீடியோ போடலான்னு சொல்லிட்டு, இத நான் எடுத்தேன். இந்த மலை வந்து விரலி மலைன்னு போட்டிருந்துச்சு போர்டு. அந்த ஊருக்கு பேரு. அதுக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, அது மாரி இந்த மலை ரொம்ப தூரம் அப்படியே போய்க்கிட்டே இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க?